அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த அற்புத நியாமத்துக்களில் ஒன்று பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை, பெண் குழந்தைகளுடைய அந்த திருமணம், இது போன்ற வைபவங்களின் அந்த ஒரு பாரத்தை மனதில் நிறுத்தி பெண் குழந்தைகளை பாரபட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம், ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரு அந்தஸ்து, பெண்ணுக்கு ஒரு அந்தஸ்து என்று குடும்ப உறவுகளிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பெண் குழந்தைகள் தான் பரக்கத் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் பெண் குழந்தைகளை பற்றி பேசும்போது பஷாரத், நற்செய்தி, குட் நியூஸ் என்ற அற்புதமான வார்த்தைகளை சொல்கிறார். அல்லாஹ் சொல்லும்போது நிச்சயமாக பெண் குழந்தைகள் நம் வாழ்க்கையில் கிடைத்த பஷாரத்தாக மட்டும்தான் இருக்க முடியும், நற்செய்தியாக மட்டும்தான் இருக்க முடியும். அதை நற்செய்தியாக மாற்றுவதும் துர்ச்செய்தியாக மாற்றுவதும் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள், பாரமாக நினையாமல் பெண் குழந்தைகளை அதிகப்படியான அந்தஸ்தோடு வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றி அவர்களுக்கென்று நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய வார்த்தை! அந்த பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கின்ற நேரத்தில் அந்த பெண் குழந்தைகளுக்கு உண்டான ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் என்ன செய்வது? அவர்களை முதலில் தர்பியத்துள்ளவர்களாக மாற்ற வேண்டும். புர்காவுடைய அனுஷ்டானம், தொழுகை இபாதத்து என்றும் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடிய தன்மை, அதிலே அவர்களை தர்பியத் படுத்தக்கூடிய ஹக்கு, ஒரு பொறுப்பு நம்ம ரெண்டு பேருக்கும், அதாவது தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிறது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பெண் குழந்தைகளுக்குன்னு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும் கூட நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த சூரா. என்ன சூரா அது? அற்புதமான சூரா, சூரா வாக்கியா. சூரா வாக்கியா, ரஹ்மான் என்ற சூரா. அதனுடைய சிறப்புகளை நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த ரஹ்மான் என்ற சூராவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியம்தான் சூரா வாக்கியா. சூரா வாக்கியா தினசரி ஓதப்படக்கூடிய ஒரு வீட்டில் அல்லது சூரா வாக்கியாவை ஓதுகின்ற நபர், அவரோ அவர் குடும்பமோ எந்த காரணத்தை கொண்டும் கஷ்டத்தை பெற்றுக்கொள்ளாது, ரிசுக்கில் தடை இருக்காது, அவர்களுக்கு உண்டான வழிவாசல்கள், செல்வத்தின் வழிவாசல்கள் திறந்து கொண்டே இருக்கும். சகோதரர்களே, பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு முதலில் மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுப்பது, தொழுகை இபாதத்துக்களை கற்றுக் கொடுப்பது, இதோடு கூடி சூரா வாக்கியாவை கற்றுக் கொடுப்பது, சூரா வாக்கியாவை முடிந்த அளவுக்கு மனனமிடச் செய்வது. சூரா வாக்கியாவை ஒரு பெண் குழந்தை ஓத 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 அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அனுக்கிரகங்கள் திறக்கின்றன. அவள் பெண் குழந்தை என்ற அந்த ஒரு இரக்கம் ரப்புல் ஆலமீன், ஏன்னா உலகத்தில் ஒரு ஆண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட பெண் குழந்தைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகச்சிறந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிற போய்தான் அவன் பஷாரத் என்று சொல்கிறான், நற்செய்தி என்று சொல்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனுடைய கருணை திறந்து விடக்கூடிய ஒரு அற்புத சக்தி படைத்த ஒரு சாவிதான் சூரா வாக்கியா. அந்த வாக்கியாவை பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, எப்போது ஓதுவது? சூரா வாக்கியாவை எப்போது ஓதுவது? மகரிப் தொழுத பிறகு பிள்ளைகளை ஒரு சில அவுராதுகளை ஓத வைக்கிற மாதிரி சூரா வாக்கியாவையும் ஓத வச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் சூரா வாக்கியாவை ஓத வச்சிருங்க. அந்த வகையில் பார்த்தா குரானை ஓதிய மக்கள் பெரும் பாக்கியசாலிகள், அரபி தெரிந்த மக்கள் பெரும் பாக்கியசாலிகள். அரபி தெரியலைன்னா முடிந்த அளவுக்கு தெரிய பாருங்க. உங்கள் பள்ளியில் உள்ள இமாம்கள், உங்கள் மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய இமாம்களை, உலமாக்களை பயன்படுத்துங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் கையில் எல்லா இதுவும் உள்ள மொபைல் வந்து விட்டது, கற்றுக்கொள்ளுங்க. தொடர்படியான ஒரு கல்வியினுடைய தேட்டம், தொடர்படியான ஒரு கல்வியினுடைய நாட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக குரானை கற்றுத்தந்து விடும். அந்த குரானை கற்ற மக்கள் சூரா வாக்கியாவை அச்சரம் பிசகாமல் ஓத பழக வேண்டும், அச்சரம் பிசகாமல் ஓத பழக வேண்டும். சூரா வாக்கியாவை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்க மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய உலமாக்களிடத்தில் ஓதி காட்ட வேண்டும். நான் ஓதுவது சரியா பிள்ளையா அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும்? அவங்ககிட்ட முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறணும். அப்படி பண்ணிட்டு சூரா வாக்கியாவை தொடர்ந்து நீங்கள் ஓதுவதாகிறது உங்கள் பெண் பிள்ளைகளுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள்,
அழகான முஸ்தீபுகளை இது ஏற்படுத்திவிடும் சகோதரர்களே. ஒரு நபித்தோழர், அவருடைய வஃபாத்துடைய நேரம், சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். உங்க பெண் பிள்ளைகள், நிறைய பெண் பிள்ளைகள் அவங்க பெற்றிருந்தாங்க, பெண் பிள்ளைகளுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் அரசு கஜானாவிலிருந்து, அதாவது அரசு கருவூலத்திலிருந்து அதற்குண்டான செலவினங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்றேன், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டான்னு ஒன்று அந்த நபித்தோழர் சொன்னாங்களாம். வேண்டாம் உமரே, நான் நீர் தரக்கூடிய அரசு கஜானா கருவூலங்களை விட மிகச்சிறந்த கருவூலத்தை என் பெண் மக்களுக்கு நான் கற்றுத் தந்திருக்கிறேன். அது பெற்றுத்தரும், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அது பெற்றுத்தரும். அப்படியா, என்னன்னு சொல்லி ஆச்சரியமா கேட்பாங்க. சூரா வாக்கியாவை நான் கற்றுத் தந்திருக்கிறேன். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா வாக்கியா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை வறுமை அண்டாது, கஷ்டம் அண்டாதுன்ற சொல்லியிருக்கிறாங்க. என் பெண் மக்களின் வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம், ஒரு தந்தை இல்லாத ஒரு சூழல், நான் இறந்து போயிடுவேன், ஒரு தந்தை இல்லாத சூழலில் படைத்தவன் எல்லாமுமாக இருந்து, அவர்களுக்குண்டான காரியதரிசியாக இருந்து, அவர்களுடைய வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்துவதற்கு சூரா வாக்கியா துணை செய்யும் என்று சொன்னார்களாம். துணை செய்யும் என்று சொன்னார்களாம் சகோதரர்களே. ஆனால் மக்ரிப் நேரத்தில் டியூஷன்ற பேரில் வேற வகையான இது போன்ற படிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக ஒரு காலத்தில் ஓதிய அவுராதுகள் எல்லாம் என்ன விலை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது சகோதரர்களே. அந்த நிலை மாற வேண்டுமாயின் நாம் கொஞ்சம் தலைகீழ புரண்டாதான் முடியும், பழைய காலத்துக்கு வந்தால் தான் முடியும். டியூஷன் போ வைங்க, வேணான்னு சொல்லலை. மக்ரிபுடைய நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம் கண்டிப்பாக ஓத வைங்க. அந்த நேரத்தில் உங்களால் ஓத வைக்க முடியலையா, நீங்கள் அந்த குழந்தைகள் படுக்கின்ற நேரமாவது தயவு செய்து அப்பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஓத பழக்கணும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சூரா வாக்கியாவை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். வறுமை, கஷ்டம், பயம் எல்லாம் வருகிறதா இல்லையா? அந்த குழந்தைகள், நிறைய பெண் குழந்தைகள் இருக்கும்போது ஒரு விதமான பதட்டமும் சொல்லுவாங்க இல்லையா, அரசன் கூட ஆண்டியா போவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளா நினைச்சுக்கிறது தான், எவனோ ஒரு கிறுக்கம் சொல்லி வச்சுட்டு போனது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகச்சிறந்த ஒரு வழிகோலாக இருக்கக்கூடிய வாக்கியா இருக்கும்போது இந்த மாதிரி பழமை வாதங்களோ பழமொழிகளோ ஒன்றுக்காவாத உபயோகமற்ற முதுமொழிகளோ நமக்கு எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் கொடுக்க தேவையில்லை. பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் அதிக பரக்கத்துடையவர்கள் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னுடைய சொந்தத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 பெண் குழந்தைகள், 7 பெண் குழந்தைகளையும் சிறப்பாக முடித்து கொடுத்தார், கல்யாணம் பண்ணி கொடுத்தார். காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை, அவர் நல்ல தீன்தாரி. அதற்கு அடுத்து அவர் சொல்லி கொடுத்த இது போன்ற குர்ஆனுடைய திலாவத்துகள் தான் காரணம் சகோதரர்களே. அப்போ அந்த ரப்புல் ஆலமீன் உங்களை கைவிடுவானா? எந்த வகையிலும் கைவிட மாட்டான். பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் இனிமேலேனும்